ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா. இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாட்டு தான். ஸோ இது வந்து தனுஷ் சாரோட ஃபோர்த் டைரக்ஷனில் வர படம் ஐ கெஸ். ஸோ அந்த ஃபோர்த் டைரக்ஷனில் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பேர் டைட்டில். என்ன டைட்டில்? பேருமே ரொம்ப அதுமாதிரி பேருமே வந்து ரொம்ப அவங்க கூட நினச்சிக்கோங்க. இது 2வது டைம் அவங்க பேரப் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமே அவங்களோட காம்பினேஷன் ரொம்பவே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ படம் பேர் என்னன்னா இட்லி கடை. ஸோ இதில் வந்து நம்ம தனுஷ் சார் தான் வந்து டைரக்ஷனில் இருந்து இந்த பாட்டுமே அவங்க தான் எழுதியிருக்காங்க, லிரிக்ஸ் பாடியிருக்கதும் அவங்க தான். ஸோ இதில் மியூசிக் பண்ணியிருக்கிறது வந்து ஜிவி பிரகாஷ் சார். அதே மாதிரி அவங்க கூட ஹேஸ் எ பேரா யார் இருக்காங்கன்னா நித்யா மேனன் மேம் தான் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் மூவி அவங்க கூட இருந்தது வேறு லெவலில் ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக இருந்துச்சு. ஸோ இப்போ கரெக்ட். ஸோ இப்போ ஆஃப்டர் ஸோ லாங் வந்து மறுபடியும் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இது வந்து நம்ம தனுஷ் சாருக்கு பர்த்டேவும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களை விஷ் பண்ணிடலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி பர்த்டே தனுஷ் சார். ஸோ இன்னும் நிறையா டைரக்ஷன் இந்த மாதிரி பாட்டு தான் நம்ம சொல்லியே வேணாம். அவங்க கொலவெறியிலேருந்து இப்போவுமே கொலவெறியாக தான் பாட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் நிறையா மூவிஸ் டைரக்ட் பண்ணியிருக்கணும்னு எங்களோட சார்லேருந்து வருது. ஸோ இதில் வந்து அவங்களே டைரக்ட் பண்ணி அவங்களே வேறு நடிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாட்டை பார்த்துக்கலாம். ஸோ எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வந்து லைக் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்ல இருக்கும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். என்ன சோகம் உள்ள இத்தனை நாள் எங்கிருந்த புள்ள இருள தேடும் வேலைக்கில்ல வந்த எனக்குள்ள உன்னை மட்டும் வச்சிருக்க வயசும் கத்தி கத்தி தொள்ள உறவ கத்தி கத்தி சொல்ல போரட்டி போட்டு அடிக்குதே காத்து பிடிக்குதே வாழ்க்கை வாழற உன் காதலால மீளற என்ன சோகம் என்ன டைரக்ஷன் மடியில் சாஞ்சிருந்தா அதுவே தனி வரும். உனக்குன்னு வாழணும், உசுரா தாங்கணும். கண்ணுக்கு கண்ணா ஓ நேசம், நெஞ்சுக்கு நீதான் சந்தோஷம். கிடக்கு வேறொன்னும் தேவையில்லை. என்ன சோகம் உள்ள இத்தனை நாள் எங்கிருந்த புள்ள இருள தேடும் விளக்கில்ல ஒளியா வந்த எனக்குள்ள ஒன்ன மட்டும் வச்சிருக்க உள்ள உன் முகம்தான் என் உசிரிங்க வயசா கத்தி
மறக்குதே மனசு கிடந்து தவிக்குதே மயக்கம் தெளிய மறக்குதே பாதி வாழ்க்கை வாழற உன் காதலால மீளற கலை. ஓகே, ஸோ நம்ம பாட்டு கேட்டாச்சு. ஸோ நினச்ச மாதிரியே பாட்டு வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு லவ் சாங் சொல்லலாம். ரெண்டு பேர்த்தோட கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ரெண்டு பேர்த்தோட அந்த லவ்வாக இருக்கட்டும், அந்த லிரிக்ஸாக இருக்கட்டும், நம்ம ஜி பிரகாஷ் சாரோட மியூசிக், அப்புறம் நம்ம தனுஷ் சாரோட வாய்ஸு, அந்த விஷுவல், இது எல்லாமே எல்லாமே சூப்பராக சூப்பரா இருந்துச்சு. இருந்துச்சு. இந்த படம் வந்து பண்றதே தனுஷ் சார் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் பண்றாங்க. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி மூவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா வெரைட்டியா கொடுத்தாங்க. ஸோ இந்த டைரக்ஷன் இந்த மூவியுமே பார்த்தோம்னா கொஞ்சம் நல்ல கிராமத்துல ஒரு தனுஷ் சாரும் ஸ்வேதா மேனனும் ஒரு கடை வச்சு நடத்தி அதில் ஒரு கப்பலாக அவங்க வாழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை காமிக்கிறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதில் ஈச் அண்ட் எவ்ரி இமேஜஸ் இருக்கும். அந்த இமேஜ் பின்னாடி பேக்ரவுண்ட் வச்சுட்டு ஃப்ரண்ட்ல ஒரு இமேஜ் கரெக்ட். ஸோ அந்த அழகாக எடிட்டிங் ஒர்க்கு அந்த இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நடுநடுவில் வந்து தனுஷ் சார் வந்து as a டைரக்டராக டைரக்ட் பண்ணுற விஷுவல்ஸை நிறைய காமிச்சாங்க. சமுத்திரகனி சார்கிட்ட, நித்யா மேனன்ட்ட அவங்களே ஆக்ட் பண்ணி அவங்க ஒரு டைரக்ஷன் சொல்கிறது வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டை பாடின தனுஷ் சாராக இருக்கட்டும், அப்புறம் நம்ம ஸ்வேதா மேனன் ரெண்டு பேருமே சூப்பராக பாடியிருக்காங்க. அது அப்புறம் லிரிக்ஸுமே தனுஷ் சார் தான். அதுவும் அழகாக அந்த ஒவ்வொரு வரிகளுமே அழகாக எழுதியிருக்காங்க அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க. அப்புறம் ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேர்த்தோட அந்த என்ன சொல்லுவாங்க காம்பினேஷன் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம நித்யா மேனனும் அப்புறம் நம்ம தனுஷ் சார் வந்து ரொம்பவே சூப்பராக அவங்க கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில். ஸோ இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஏ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த இட்லி மாவு ஆட்டம் மூச்சில் காட்டினதாக இருக்கும். அப்புறம் அவங்க ஏதோ சமையல் பண்ணுற மூச்சு டக்குன்னு அவங்கள இருக்கிற வச்சு அவங்க டக்குன்னு ஓடி போய் அந்த வெளியே போய் நிற்கிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு அந்த பேரும் திருச்சித்திரம்பலம் வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் அந்த படம். ஸோ இதுவும் அதே மாதிரி லைட்டாக தான் இருக்குது. இப்போ தெரியல எப்படின்னு, பட் இதை பார்க்கும்போது விஷுவல் சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா ஒரு ஃபேமிலி அந்த சப்ஜெக்டாக இட்லி சாப்பிட்ற மாதிரிலாம் காமிச்சாங்க. நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க தனுஷ் சார். கண்டிப்பாக அது அவங்களோட டைரக்ஷன் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை தனுஷ் சார் பண்ணிச்சு. இந்த மாதிரி கதைகளும் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வருது. அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எஸ். ஸோ ஓவரால் சூப்பரான ஒரு பாட்டு கேட்டோம். செம்மையாக இருந்துச்சு. நீ பர்த்டேக்கு நீ வேறு ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுவும் நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்குள்ள ரியாக்ஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் Bye friends, like, share, comment, subscribe. Thank you.